ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடர்ன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் நோட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு நோட்டுகளை பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும் இல்லையா? கிரீன் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், பர்பிள் கலர், அந்த லாவெண்டர் கலர்ல ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி கலர் கலரா இருக்கும். 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100, 500, 1000 அப்படின்னு சொல்லி நிறைய நோட்டுகள் இருக்கு. ஆனா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா இதுதான் 10 பவுண்ட். இங்க உள்ள 10 பவுண்ட். ஓகேவா? இது வந்து தின் பிளெக்சிபிள் பிளாஸ்டிக். இது வந்து பாலிமர் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ உங்களுக்கு தெரியுதா? அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்கு. இதுல வந்து குயினோட ஃபேஸ் இருக்கும் பாருங்க. தெரியுதா? இதுல இங்க உள்ள 10 பவுண்ட். இதை வந்து நீங்க எப்படி கிரஷ் பண்ணிட்டு எடுத்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி நார்மல் இதுக்கு வந்துடும். அதே நேரம் நீங்க கிழிச்சாலும் அவ்வளவு ஈஸியா கிழிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது முக்கியமான ஒண்ணுங்க, நம்ம ஊர்ல நிறைய நோட்டுகள் இருக்கு. 5, 10, 100, 1000, 500 அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5 பவுண்ட், 10 பவுண்ட், 20 பவுண்ட், மேக்சிமம் 50 பவுண்ட் தான். அதுக்கு மேல நோட்டுகளே கிடையாது. இங்க இவ்வளவுதான். 5, 10, 20, அப்புறம் வந்து 50. இதுதான் மேக்சிமம் உள்ளதுன்னா 50. சோ நோட்டுகள் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கிட்ட வந்து நோட்டுகள் அதிகமா இருக்கு, வேல்யூ கம்மியா இருக்கு. சோ நம்ம ஊர்ல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பேக் பண்றோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா அந்த கட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஒரு 5 லட்சம் பேக் பண்ணனா நோட்டுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்படி கிரஷ் பண்ணோம் இல்லையா? நோட்டு ஒண்ணுமே ஆகல. இப்ப இதை நம்ம தண்ணியில விட்டு பாக்குறோம். ஒண்ணுமே ஆகாது. இப்ப இதுவே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணியில நோட்டு பட்டுருச்சுன்னா பிஞ்சிரும் இல்லையா? பிஞ்சு கிழிஞ்சு அக்கு வேற ஆணி வேற பிஞ்சு போயிடும். இன்னொரு விஷயங்க, மெஷின்ல நம்ம துணி போடும்போது தெரியாம பேண்ட் ஷர்ட்ல இந்த மாதிரி நோட்டு மாட்டிருச்சுன்னா கூட அது வாஷ் பண்ணி வரும்போது கூட அந்த நோட்டு கிழிஞ்சு இருக்காது. மெஷின் வாஷபிளுக்கு கூட இது வந்து ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான நோட்டு. சோ இதுதாங்க இங்க உள்ள மாடர்ன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸும் நம்ம ஊர்ல உள்ள ரூபாய் நோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப தின்னா பிளெக்சிபிளா அவ்வளவு இதா இருக்கு. பாலிமர் அப்படின்ற பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்றாங்க. ரொம்ப கிரஷ் பண்ணாலும் சரி, தண்ணியில விழுந்துட்டாலும் சரி, மெஷின்ல மாட்டிக்கிட்டாலும் சரி, இது வந்து அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாது. நம்மளா வேணும் பிடிச்சு கிழிச்சா கட்டாயம் எந்த நோட்டா இருந்தாலும் கிளியதான் செய்யும். இதுதான் நம்ம நாட்டு இது கரன்சிக்கும் இங்க உள்ள வித்தியாசம். இது வந்து 10 பவுண்ட். இன்னைக்குள்ள ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 1000 பிளஸ் வரும். இங்குள்ள 10 பவுண்ட் நம்ம ஊர் காசுக்கு 1000 பிளஸ் வரும். சோ ஒரு பவுண்டா இருந்தாலும் நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா ஒரு பவுண்ட் அப்படின்றது 100 ரூபாய்க்கு மேல போகுது இல்லையா? சோ இந்த நாட்டுல அதோட வேல்யூ 1 ரூபா அப்படின்னு இருக்கும். நம்ம நாட்டுல கம்பேர் பண்ணும்போது அது 100 ரூபாய்க்கு மேல வருது அப்படின்றப்ப எப்பவுமே 1 ரூபானாலும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். See you guys in next video.